ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக தம்ப்நெயில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எதை பற்றி ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நானும் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிளாஸ் பாட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நிறைய பேர்த்துக்கும் ஒரு டவுட் இருக்குங்க, நம்ம வந்து கிளாஸ் வந்துட்டு ஆர்டர் போட்டால் நம்மளுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக வந்துருமா, ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். எனக்குமே ஆக்சுவலாக இருந்தது. சரி, ஓகே, எனக்கு வந்துட்டு மோஸ்ட்டாக கண்ணாடி பாத்திரம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் வந்துட்டு இது வந்து 1 கிலோ பிடிக்கிற மாதிரி கண்ணாடி ஜார் வந்து வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக தான் இருந்தது. பட் லீக்கேஜ்லாம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு தான் செக் பண்ணும். மூடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா செக்யூராக தான் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு பாருங்கள், பார்த்தாவே தெரியும் நல்லா செக்யூராக தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்துட்டு ஒரே கையில் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றனால என்னால் உங்களுக்கு கரெக்டாக காமிக்க முடியலன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு என்னால் காமிக்க முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி இந்த இது கொடுத்து கண்ணாடி பாட்டில்லாம் மூவ் ஆகாத மாதிரி நல்லா டைட்டாக வந்துட்டு நான் 6 ஜார்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 670 ரூபா சம்திங் வந்தது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இனிமேட்டு தான் பார்க்கணும் லீக்கேஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே செக்யூராக தாங்க இருந்தது. இப்போ வந்துட்டு இதெல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எங்கேயாச்சும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு வந்துட்டு செக் பண்ண போகிறேன். மோஸ்ட்டாக இது வரலும் பார்த்ததுலேருந்து எதுவுமே டேமேஜ் இல்லை. ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும். பாருங்கள், ஃபுல்லாகவே நான் செக் பண்ணிட்டேன், எங்கேயுமே வந்து டேமேஜ் கிடையாது. இந்த மாதிரி மூடிக்குமே வந்துட்டு நல்லா சேஃபாக கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகாத மாதிரி. இது வந்துட்டு பிளாஸ்டிக் மாதிரி தான், மேலே இருக்கிற மூடி மட்டும் லைட்டாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் கண்ணாடி கிடையாது. மீதி கீழே இருக்கிற கிளாஸ் அந்த ஜார் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு கிளாஸில் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. இனிமேட்டு தான் அது ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அதை வந்து திங்ஸ்க்கு வந்து மாற்றி வைக்க போகிறேன். ஏன் வாஷ் பண்ணணுன்னா, நிறைய பேர் நினைக்கலாம் கிளாஸ் ஜார் தானே ஏன் வாஷ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக கிளாஸ் ஜார் தாங்க நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். இங்கே பாருங்கள், எனக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே நான் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு எனக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். நாட்டு சக்கரை, இது வந்து பார்த்திங்கன்னா பனவெல்லம் சொல்லுவாங்க. இது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவங்களே காய்ச்சி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து கூழ் காய்ச்சறதுக்கு மாவு. இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம். எனக்கு வந்துட்டு இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு 3 ஒவ்வொரு கிலோ பிடிக்கிற மாதிரி. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பிடிக்கிற மாதிரி. எனக்கு மோஸ்ட்டாக நான் கண்ணாடி ஜார்ஸ் வந்து யூஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் கண்ணாடி ஜார்ஸாக வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து நெய் ஊர்லேருந்து எடுத்து வந்தது. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தாங்க நீங்களும் கண்ணாடி ஜார்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நல்லாவே ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் போடுங்க. சேஃபாக தான் வருது. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட ரெக்கமெண்ட் பண்ணால் அவங்களும் வாங்கினாங்க. பட் வந்து நல்லா சேஃபாக தான் வந்துச்சு, எந்த ஒரு பிரேக்கும் ஆகலை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.